என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உன் இல்லம் தேடி வந்து அமர்ந்து விட்டேன். என் தங்கமே, நானாக உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தையே, என்னை நீ உதாசீனம் செய்துவிட மாட்டாய் என்பது எனக்கு நன்கு தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் உன்னுடைய எண்ணங்களையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் உன் அம்மா உன்னிடத்திலேயே இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, என் மீது ஒன்று இருக்கின்ற அன்பு எத்தனை பெரியது என்று எனக்கு நன்றாக தெரியும். அதுபோலத்தான் இந்த அம்மா நானும் உன்னுடைய இல்லத்திற்குள் அத்தனை சாதாரணமாக வந்து அமர்ந்து விட்டேன் என்பதும் உனக்கு நன்கு தெரியும். காரணம் ஏதும் இல்லாமல் இந்த அம்மா உன்னுடைய இல்லத்திற்கு வருவேனா? ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நான் வந்திருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் என் பிள்ளையே, என்னுடைய வாக்கினை நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, நாளைய விடியலில் என்னுடைய குழந்தைக்கு மிக பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விடியலாகத்தான் இருக்க வேண்டும். அதை கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பல்லவா? என் பிள்ளையின் மனதில் ஏற்படுத்தி இருக்கின்ற எத்தனை நாள் ஏக்கங்களையும் நாளைய விடியலில் உனக்கு பூர்த்தி செய்துவிட வேண்டும் அல்லவா? அப்படியானால் உன் அம்மா என்றே உன் இல்லத்திற்குள் குடியேற வேண்டும் அல்லவா? நான் அங்கு இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வேண்டுதல்களையும் உன்னுடைய ஆசைகளையும் என்னால் நிறைவேற்றி கொடுக்க முடியும். என் தங்கமே, உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன் என்று சொல்லி இருக்கின்றேன். அப்படியானால் உன் இல்லத்தில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய இல்லம் சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லத்தில் எல்லா விதமான செயல்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் உன் அம்மா உன்னிடத்தில் கேட்க வரவில்லை. சுத்தம் என்பது உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் எல்லோராலும் சில நேரங்களில் அவர்களின் வேலைகள் காரணமாக எப்பொழுதும் சுத்தம் செய்து கொண்டிருக்கவே முடியாது. அதனால் அவர்களுக்கு எப்பொழுது எல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் அதனை செய்து கொள்ளட்டும். இருப்பினும் நான் எதிர்பார்க்கின்ற சுத்தம் என்ன தெரியுமா? என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற அந்த பரிசுத்தமான சுத்தம்தான். நிறைய பேர் சொல்கின்றார்கள் அல்லவா, கோவிலுக்கு குளிக்காமல் செல்லக்கூடாது, தெய்வத்தை குளிக்காமல் வணங்கக்கூடாது, தெய்வத்தை குளிக்காமல் நினைக்கவே கூடாது என்றெல்லாம். என் தங்கமே, உண்மை என்னவென்றால் மனதில் இருக்கின்ற சுத்தத்தை மட்டும்தான் தெய்வம் எதிர்பார்ப்பார்கள். நீ குளித்தாயா குளிக்கவில்லையா என்றெல்லாம் தெய்வம் ஒருபொழுதும் உன்னை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். என் அன்பு பிள்ளையே, நீ எந்த அளவிற்கு மனதில் நம்பிக்கையோடும் தூய்மையோடும் மனதில் தெய்வத்தின் முன்னால் நிற்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய தெய்வம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்களையும் எதிர்பார்ப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, தெய்வத்தை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய்? உன்னை அரவணைப்பவர்கள், உன் வாழ்க்கையில் உனக்கு பாதுகாவலாக நிற்பவர்கள், தீய சக்திகளில் இருந்து உன்னை காப்பாற்றுபவர்கள் இந்த அம்மாவும் அப்படித்தானே. நான் உன்னை என்னுடைய குழந்தையாக பார்க்கின்றேன். என் பிள்ளையின் வாழ்க்கையில் எதுவெல்லாம் இருந்தால் நல்லபடியாக வாழ்க்கை இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு ஒவ்வொன்றையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையின் மனதில் தேவையில்லாத எந்த ஒரு சஞ்சலங்களும் தேவை கிடையாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த அம்மா உன்னை காக்க வந்துவிடுவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்துவிட்டாலே போதும். என் அம்மாவின் மனதிற்குள் சில விஷயங்களை எல்லாம் நீ மனதிற்குள் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும்.
தெய்வம் ஒன்று நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றது. இதுவே இந்த அம்மா நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றார் என்றால் நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நம் வாழ்க்கையில் செய்திருக்கின்றோம். அப்படியான உனக்கு தெரியாமல் செய்த விஷயத்திற்கே தெய்வம் உறுதுணையாக கூடவே வருகின்றது என்றால் இனிமேல் பல நல்ல விஷயங்களை நீ வாழ்க்கையில் செய்ய வேண்டும். அப்போதுதான் தெய்வம் நிரந்தரமாக உன்னோடு குடியிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெய்வத்தையும் உன்மீது அன்பு செலுத்த வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை. உன்னிடத்தில் நீ எனக்கு அதை செய்து கொடு, இதை செய்து கொடு என்று உன் அம்மாவானவள் ஒருபொழுதும் கேட்டதில்லை என் தங்கமே. எனக்கு நீ செய்வதை நீ இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவினாலே போதும், அது என்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே. தெய்வத்தின் அன்பு எந்நாளும் உன் வாழ்க்கைக்கு அவசியமானது அல்லவா? என் பிள்ளையின் மனதில் உனக்கென்று இருக்கின்ற சில எண்ணங்களும் ஆசைகளும் இந்த அம்மா நான் நன்கு நிறைவேற்றி தருவேன். உன்னுடைய இல்லத்தில் நான் அமர்ந்து அதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றப் போகின்றேன். மனது முழுக்க நம்பிக்கையோடு என் பிள்ளையே, என்னை நீ வணங்கும் பொழுது இந்த அம்மா உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன். நான் இருக்கின்ற நேரத்தில் நீ முதலில் உன் குடும்பத்திற்கு எந்த விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையுடன் ஒருவருக்கொருவர் அன்போடு இருக்க வேண்டும் என் தங்கமே. இந்த ஒற்றுமையானது நடிப்பாக இருக்கக்கூடாது. ஆழ் மனதிற்குள் சிந்தித்து நம்முடைய தெய்வம் நம்மை கவனித்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒருவருவர் என்னென்ன உறவுகள், நம்முடைய உறவு எந்த அளவிற்கு பலப்பட வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நம்மை காப்பாற்ற வந்திருக்கின்ற நேரத்தில் நம்முடைய உறவுகளை தொலைத்து நம்முடைய உரிமைகளை தொலைத்து தெய்வத்தின் முன்னால் கெட்ட பெயர் வாங்கிவிடக் கூடாது என்கின்ற பயம் உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே. அதனால் உன்னுடைய இரத்த உறவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய சொந்தமான உறவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உண்மையான அன்பினை கொடுத்து தெய்வத்தின் அருளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் உனக்கென்று செய்த சக்தி இன்னமும் நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் மனதில் இருந்த சந்தேகம்தான். இந்த அம்மா நமக்கு இதை கொடுப்பாளா, சொன்ன வாக்கினை காப்பாற்றுவாளா என்று உனக்கு தோன்றிய சிறு சந்தேகம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில காலம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைத்து தாமதப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் இனிமேல் அது தாமதமாகாது. ஏனென்றால் உனக்கு தான் இப்பொழுதெல்லாம் வாழ்க்கையின் மீது அதிக நம்பிக்கை வந்துவிட்டதல்லவா? தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்றாயோ இல்லையோ, முதலில் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றாய் அல்லவா? சரியான செயல்களும் உன்னை தெய்வத்திற்கு அறிய கொண்டு வந்து செல்லும் என்பதை மறந்து கேள்விகள் கேட்கின்ற பல பிள்ளைகளையும் நான் பார்த்திருக்கின்றேன். அம்மா, நீயும் ஏதோ பேசுகின்றாய், சொல்கின்றாய், நானும் உன்னை நம்பித்தான் இருக்கின்றேன், எதையாவது நடத்தி கொடுத்து விடு என்று என் மீது செல்ல கோபம் கொள்கின்ற குழந்தையையும் நான் பார்க்கின்றேன் என் தங்கமே. எல்லோரையும் நான் அன்பால் அரவணைக்கின்றேன் என் தங்கமே. எல்லோருடைய உணர்வு நான் உள்வாங்கிக் கொள்கின்றேன். எல்லோருடைய ஆசைகளையும் நான் நிறைவேற்ற ஓடோடி வருகின்றேன் என் தங்கமே. காலதாமதம் எடுத்துக்கொண்டாலும் உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் நான் அதை கொடுத்து விடுவேன் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும். நீ என் மீது கோபம் கொண்டாலும் என் மீது அன்பு கொண்டாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையுமே உன் அம்மா நான் சரியாகத்தான் செய்து கொடுப்பேன் என் தங்கமே. உன்னை காயப்படுத்துவர்களுக்கு இந்த அம்மாவின் கையிலிருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே. உன்னுடைய இல்லத்தில் இந்த அம்மாவினை குடியமர்த்தி வைத்துவிடு. இந்த அம்மாவினுடைய அன்பை முழுமையாக பெற்றுக்கொண்டு நாளைய விடியலில் மனசந்தோஷத்தோடு நீ தொடங்க வேண்டும். என்றுமே இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.